காலில் விழுவுறது சரியாங்கிறது கண்டிப்பா அதை தவிர்க்கப்படந்தாங்க. மனிதனா இருக்கிறவன் காலில் தான் விழுவக்கூடாது. அவன் இறைவனா மாறிட்டு அவன் காலில் விழுகலாமே. சரியா? என்ன புரிஞ்சுச்சு உங்களுக்கு? இன்னொரு ரகசியத்தை சொல்லிட்டுமா? உலகத்திலே காலில் விழுந்து உங்க பாவத்தை நீங்க தான் கொடுத்துட்டு போறீங்க. அந்த மூட்டையை வாங்கிட்டு சுமந்துட்டு அலையிறவங்க நாங்க தான். காலில் விழுகாம தயவு செய்து போயிருங்க. உங்க காலில் விழுகிறேன்னு தான் ஒவ்வொரு யோகியும் சொல்றான். புரியுதுங்களா? காலில் விழுகிறங்கிறதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? நான் ஒண்ணு இல்லைன்னு பேரு. சரணாகதின்னு பேரு. என்கிட்ட இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட இறக்கி வைக்கிறேன்னு பேரு. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன பார்த்துக்குவீங்கன்னு நம்பிக்கையோட ஒரு வேலை செய்யறதுங்கிற பேரு. ஒரு மனிதன் ஒரு விஷயத்துக்கு தப்பிக்கவே முடியாது. எந்த யோகியா இருந்தாலும் கடவுளா இருந்தாலும் காலில் ஒருத்தன் விழுந்துட்டான்னா அவனுக்கு ஏதோ ஒன்று செஞ்சே தீர்ந்தே ஆகும். அது இன்னைக்கு இல்லைனாலும் நீங்க எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த விழுந்ததுக்காக ஒன்று செஞ்சே தீரணும். இதுதான் விஷயம். அப்ப மனிதன் காலில் விழுகிறதோட அவங்க ஏன் விழுகிறாங்க, எதுக்காக விழுகிறாங்க அப்படிங்கிறவன் அறிந்தவன் காலில் விழுகிறது வேறு.